நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். டெல்லி, குஜராத்தில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி தொகுதி பங்கீடு நிறைவு பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவ் வழங்க கேட்கலாம். ராஜீவ், தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கு. எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை சொல்லுங்க. பிரியதர்ஷினி, தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யும் பணியில் அனைத்து இந்தியா கூட்டணியுடைய கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் டெல்லி உட்பட 5 மாநிலங்களில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி அந்த 2 கட்சிகளுக்கு இடையிலான அந்த தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யப்பட்டு இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி டெல்லியை பொறுத்தவரை புதுடெல்லி, மேற்கு, தெற்கு, கிழக்கு ஆகிய 4 கிழக்கு டெல்லிகள் ஆகிய 4 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சியில் போட்டியிடுவதாகவும் அதே போல காங்கிரஸை பொறுத்தவரை 3 தொகுதிகள் டெல்லியில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி பார்த்தோம் என்றால் சாந்தினி சவுக், வடகிழக்கு, வடமேற்கு டெல்லிகள் ஆகிய 3 தொகுதிகள் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. குஜராத்தை பொறுத்தவரை 24 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் அதே போல 2 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சிகளும் போட்டியிடுவார்கள் என்று உறுதி செய்யப்பட்டு இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹரியானாவை பொறுத்தவரை 9 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறார்கள். அதே போல ஒரு தொகுதி ஆம் ஆத்மி அரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சண்டிகரை பொறுத்தவரை ஒரு தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சியும் அதே போல கோவாவில் 2 தொகுதிகள் மக்களவை தொகுதிகள் இருக்கின்றது. அந்த 2 தொகுதிகளுமே காங்கிரஸ் கட்சி தான் போட்டியிடும் இது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த 2 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சியை போட்டியிடுகிறது. இதற்கு உடன்பாடு எட்டியதன் அடிப்படையிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்று 5 மாநில அந்த தொகுதி பங்கீடுகள் அறிவிப்புகள் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் மற்ற மாநிலங்கள், குறிப்பாக தமிழகம் உட்பட மற்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணியுடைய அந்த தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாமல் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில இதனை இறுதி செய்து விரைவாக இந்த அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று காங்கிரஸ் உறுதியளித்திருக்கின்றது. இருப்பினும் கட்சிகளுக்குடைய பல அந்த கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவும் பல கட்சிகள் தனித்து போட்டியிட போவதாக பல செய்திகள் வெளியாகி இருந்தது. குறிப்பாக பஞ்சாபை பொறுத்தவரை ஆம் ஆத்மி தனித்து போட்டியிட போவதாக அறிவித்திருந்தார்கள். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனித்து போட்டியிட போவதாக அறிவித்திருந்தார்கள். அகிலேஷ் யாதவ் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். இது போன்று பல கருத்துக்கள் தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிந்தது. இருப்பினும் அனைத்து கட்சிகளும் அந்த கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் பாஜகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைந்துள்ளதாகவும் வரும் மக்களவைத் தேர்தலில் அந்த கருத்து வேறுபாடுகளை தள்ளி வைத்துவிட்டு ஒன்றிணைந்து பாஜகவை வீழ்த்துவதற்காக தேர்தல் வியூகத்தை வகுத்திருப்பதாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கூறி வரக்கூடிய நிலையில இந்த முதல் கட்டமாக 5 மாநிலங்களுக்கான இந்த தொகுதி பங்கீடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மறுபுறம் பாஜகவும் தங்களுடைய அந்த கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரைவாக அவர்கள் தொடர்பான அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இந்த 2 கட்சிகளும் தொகுதி பங்கீட்டை நிறைவு செஞ்சிருக்காங்க. விவரங்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி ராஜீவ். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.